ஒரு 10 பேர் 10 நாள் தொடர்ந்து 10 கட்சிகள் அவருக்கு ப்ரெஷரை போட்டால் தான் ஒரு 2 வார்த்தை பாஜகவுக்கு எதிராக பேசுவாங்க. அங்கே இருக்கவங்க இங்கே இருக்கவங்கிற அளவில் தான் பேசுவார். அவர் பேரை சொன்னார்னா ஒருத்தர் தான் சொல்லுவார். டிஎம்கே எதிர்க்கிறதுங்கிறதுக்கு மேலே அவர்களுக்கு ஒரு அரசியலுங்கிறதே கிடையாது. ஒரு ரொம்ப அற்புதமான தேவை அது. நீங்கள் காங்கிரஸோட சைஸு 2029 ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்தணும் அப்படிங்கும்போது அவங்க தான் ஒரு ஸ்டெப்பையும் ரொம்ப கவனமாக வச்சுருக்காங்க. பட் அவங்க தான் ரொம்ப இரஸ்பான்சிபிளாக இந்த முறை நடந்துட்டு இருக்காங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒன்று, அதுவும் ராகுல் காந்திக்கு தான் பெரிய டேமேஜாக இருக்கும். பிஜேபிக்கு அது சகாயம் தான் பண்ணும். பாராளுமன்ற நடவடிக்கைகளில் இவங்க வந்தாங்கன்னா மட்டும் பாஜகவை என்ன எதிர்ப்பாங்க? கண்டிப்பாக. டிவிகேவனோட அரசியல் எப்படி இருக்குன்னா 29 தேர்தல் வரை இவங்க காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் சேரவே மாட்டாங்க. தேசிய அளவில் சேரவே மாட்டாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல பாஜக தோற்கும்னு தெரிஞ்சா வேணா காங்கிரஸ் கூட்டணியில் சேரலாம். ஒரு முற்போக்கு அரசியலை பேசணும்னு சொன்னால் திருமாவளவனை நீங்கள் புறக்கணிச்சுட்டு பேச முடியாதுங்கிற அளவுக்கு தான் அவருடைய அரசியல் கடந்த 10-15 வருஷங்களில் இருந்தது. அப்படி இருக்கிறவர் இதே அளவு துணிச்சலோடு முரட்டுத்தனத்தோடு தாவேக ஆட்சியில் அரசியலை நடத்த முடியாது. வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் வில்லமன் ராமதாஸ். வணக்கம் சார். வணக்கம். நேற்று இந்திய கூட்டணி கூட்டம் நடந்தது. அதில் காங்கிரஸை கண்டித்து இந்திய கூட்டணியில் பயணிக்கிற அனைத்து மாநில தலைவர்களும் ஒரு கடுமையான சாடலை சாடியிருக்காங்க. குறிப்பாக அகிலேஷ் யாதவ், நீங்கள் திமுகவை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் தவறாக முன்னெடுத்து பயணிச்சிங்க, இப்போல பல கருத்துக்கள் அங்கே காங்கிரஸ் மீது ஒரு பெரிய ஒரு காட்டமான கருத்துக்கள் எல்லாம் வந்தது. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸோட அவசர கொடுக்கத்தனம் அல்லது ராகுலா இருந்தால் அல்லது அந்த முடிவு எடுத்தவங்க இல்லை, அதனுடைய ஒரு எதிர்காலம் குறித்து சரியாக மதிப்பிட தெரியாததனுடைய விளைவு இதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிவிகேவை சரியாக கணிக்கிறவங்களுக்கு அவங்க பாஜகவோடு சமரசம்தான் பண்ணுவாங்க, அவங்கள அது வலுவாக எதிர்க்க அவங்களால முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேப்பர் படிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கிறவனுக்கு புரியும். அவங்க எப்போதும் பாஜகவை எதிர்த்து பேசுனதில்லை. ஒரு 10 பேர் 10 நாள் தொடர்ந்து 10 கட்சிகள் அவருக்கு ப்ரெஷரை போட்டால் தான் ஒரு 2 வார்த்தை பாஜகவுக்கு எதிராக பேசுவாங்க. அங்கே இருக்கவங்க இங்கே இருக்கவங்கிற அளவில் தான் பேசுவார். அவர் பேரை சொன்னார்னா ஒருத்தர் தான் சொல்லுவார். டிஎம்கே எதிர்க்கிறதுங்கிறதுக்கு மேலே அவர்களுக்கு ஒரு அரசியலுங்கிறதே கிடையாது. குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இவர்கள் களமாட மாட்டார்கள்ங்கிறது அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் டிஎம்கேவை டிவிகேவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட கணக்கே ரொம்ப அடிப்படையில் பிழையானது. அதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ஏன் அகிலேஷ் யாதவ்ங்கெல்லாம் இதை ரொம்ப வலுவாக எதிர்க்கிறாங்கன்னா யாருமே பாக்கி இல்லை. ஜான் பிரிட்டாஸ் வெளிப்படையாகவே சொல்கிறார், 2 மினிஸ்டர் சீட்டுக்காக காலமெல்லாம் அவங்க கூட இருந்த திமுக பகைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உமர் அப்துல்லா சொல்கிறாரு, தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு. நீங்கள் இதை ப்ராப்பர் அப்படின்னா இப்போ இந்த கூட்டணி பாஜகவுக்கு எதிராக இதோட நோக்கம் என்ன? பாஜகவுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சிகளின் ஒருங்கிணைப்பு வரணும். அப்படி அந்த ஒருங்கிணைப்பு இருந்தால் தான் நம்ம வெல்ல முடியுங்கிறது தான் இதனுடைய கோர் ஐடியா. அதன் பின் இருப்பது அதுதான். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஎம்கேவை கைட்டு விடுறதன் மூலமாக இப்போது அங்கே முக்கியமான பிழை என்ன 2 நடக்கும்னா, யார் இந்த அமைப்பினுடைய பைண்டிங் ஃபேக்டராக இருப்பார்? அகிலேஷ் யாதவ் கூட மற்றவர்களுக்கு ஒரு பெரிய கான்டாக்ட் கிடையாது. அவர் ஒரு பெரிய வலுவான ஒரு இந்தியா முழுக்க தெரிந்த தலைவர் கிடையாது. தேஜஸ்வி யாதவ் கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸால் லெஃப்டோட இணைஞ்சிருக்க முடியாது, காங்கிரஸோட இணைஞ்சு வேலை செய்ய முடியாது, காங்கிரஸால் இடதுசாரிகளோட இணைஞ்சு வேலை செய்ய, எல்லாருக்கும் தனிப்பட்ட முரண்பாடு இருக்குது. எல்லா பெரிய கட்சிகளுக்கும் எல்லாரோடையும் இணக்கமாக பேசுகிறதுக்கு இருக்கிற ஒரே டீம்னா டிஎம்கே டீம் தான் இருந்துச்சு. ஸ்டாலின்கிற முகம், அவர் அனுப்புனா வர்றவங்க மற்றவங்களுக்கு கிடைக்கிற மரியாதைங்கிறது. இன்ஃபேக்ட் சில திமுக 2019 ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்தணும்னு வலுவாக சொன்ன கட்சி. காங்கிரஸ் அல்லாத சில கட்சிகள் 2024 தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலினை முன்னிறுத்தி அடுத்த தேர்தலை சந்திக்கலான்னு கூட சொன்னாங்க. ஓகே, அது அவங்க விருப்பத்தில் சொல்லியிருந்தாலும் கூட, பட் இவருக்கு அந்த வாய்ஸ் இருக்குங்கிறது தெரியும். அப்படி இருக்கிற ஒரு கட்சியை ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு சாதாரண ரொம்ப அற்புதமான தேவை அது. நீங்கள் காங்கிரஸோட சைஸு 2029 ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்தணும் அப்படிங்கும்போது அவங்க தான் ஒரு ஸ்டெப்பையும் ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும்.
பட் அவங்க தான் ரொம்ப இரஸ்பான்சிபிளாக இந்த முறை நடந்துட்டு இருக்காங்க. இதில் இருக்க ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, இப்போ டிஎம்கேவுக்கு இதுதான் கதின்னா காங்கிரஸ் நம்மள என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் வரும்ல. கண்டிப்பாக அகிலேஷ் யாதவ் இன்ஃபேக்ட் இதில் நிறைய சஃபர் ஆனவங்க. தேஜஸ்வி யாதவோட அவங்க பேசின கூட்டணி பேச்செல்லாம் ரொம்ப ஒரு ஒரு பொறுப்பின்மையின் உச்சகட்டம் அது. இல்லை இதுதான் இப்போ தன்னைத்தானே மண்ணுவாரி தூத்திக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ராகுல் அந்த இடத்துல வந்துட்டாரோ, ஏன்னா குறிப்பா பாஜகவை எதிர்த்து களம் காணும் தலைவர்களை ராகுல் இங்கே பகைச்சிருக்காரு. குறிப்பா மாநில அந்த அரசின் சுதந்திரம் அவர் கொடுக்கல, அங்கதான் போட்டி. அதாவது பாஜகவை எதிர்த்து களம் காணும் இடத்துல எல்லாம் காங்கிரஸ் அங்கே அமைதி தோல்வியை கண்டுட்டு வராங்க. குறிப்பா பாஜக எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறும் கட்சிகள் எல்லாம் இங்க காங்கிரஸ் தரப்பில் தோற்கடிக்கப்படுகிற அந்த சூழல் இங்கே ஏற்படுத்துறது. குறிப்பாக அது டெல்லி கெஜ்ரிவால் இருந்து அது ஆரம்பிக்கிறதுங்க. பீகார் ஆகட்டும், இது போல பல மாநிலங்களை பார்த்துருந்தார். ஏன் அதுலேருந்து அது தன்னை மாற்றிக்கொள்ளாமல் ஏன் அந்த வேலையை மறுபடியும் செய்யணும்? குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் திமுகவா கூட்டணியை கலைச்சது ராகுலோட பெரிய பங்காக இருக்கும். கார்கேவும் சரி சோனியாவும் ஒரு கண்டனத்தை பண்ணாங்களும் அது ராகுலோட கைப்பிடியில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நிலைப்பாட்டில் வந்துருச்சு. இப்போ இந்த அரசியலை நோக்கி பயணிக்கும் போது பாஜக வலு அதிகமாக தானே இருக்கு. ஏன் அது ராகுலுக்கு தெரியும்? எனக்கு அது என்னால் புரிஞ்சுக்க முடியல. பல சமயங்களில் கொள்கை மற்ற பெனிஃபிட்டு எதிர்கால நலன்கிறதையெல்லாம் விட பல தலைவர்களினுடைய ஈகோ எல்லாத்துக்கும் முன்னாடி துருத்திக்கிட்டு சில வேலையை பார்க்கும். அது ஒரு அரசியல், அது ஒரு சிக்கலான இடம். இது நாம் சில உதாரணங்களில் பார்த்தோன்னா சந்திரலேகா இருக்காங்கல்ல, தான் வாழ்நாளில் மறக்க முடியாத விரோதி யாராக இருக்க முடியும்? ஜெயலலிதா தான் இருக்கு கண்டிப்பாக. ஆனால் சந்திரலேகாவினுடைய ரீசன்ட் இன்டர்வியூ போன வருஷம் வந்ததுன்னு நினைக்கிறேன், ஆனந்த விடலில் ஒரு 2-3 போர்ஷனாக வந்தது. அவருக்கு ஜெயலலிதா மேலே கோபம் இல்லை. சசிகலா இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறார். ஜெயலலிதா பண்ணாங்க, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிற சந்திரலேகாவால் மதுரையில் தனக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தின திமுக மேலே கோபம் அப்படி இருக்கு. இந்த முரண்பாடை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிக்கலான புரியுது. அதனால ஒரு தனிநபரோட அந்த இது லாஸ், ஒரு ஈகோ, தனிப்பட்ட விருப்பம் எல்லாத்துக்கும் முன்னாடி இல்ல. நம்ம எதிராளியே எதிர்க்கிறது வேற ஸ்டைல். நட்பா பழகிட்டு அதை எதிரியாக்கும் போது பெனிஃபிஷியரி எதிராளி ஆகிறாங்க. அது ராகுல் அரசியல் வாழ்க்கையை தான் சம்பதிக்கும். நான் இது எனக்கு பயங்கர ஷாக்குது. ராகுல் காந்தி இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, ஒருவேளை அவருக்கு அந்த தமிழ்நாட்டு மேலேயே ஒரு அவர் வெளிப்படையாக அவருக்கு சொல்லிக்கிட்டாலும் கூட அவர் அந்த அளவுக்கு அவர் வெறும் திமுக பிடிச்சிக்காமலாம் இல்லை, நடுவில் அதெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. மொத்தமாகவே தமிழ்நாட்டின் மீது அவருக்கு ஒரு விலகி இருக்கிற உணர்வு இருக்கோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் பெரும்பாலும் வர்றதில்லை. நீங்க இந்திய ஒட்டுமொத்த மாநிலமா எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒன்று சிறிய அது ஓகே இது நான் பொருத்தம் இல்லாதது. அவருடைய நடத்தை எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கு. இன்னொரு அவரோட சேர்க்கையும் கூட. பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் ஒரு நல்லா இருக்கிற இது தேர்தலுக்கு அப்புறம் கூட சொல்லுங்க, டிவி கேக்கு ஆதரவு இருக்குது, அதை கணிக்க தவறியாச்சு, அதெல்லாம் இருக்கட்டும். தேர்தலுக்கு முன்பே பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரசினுடைய மிக முக்கியமான கூட்டணி கட்சிக்கு எதிராக பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். மாணிக்கம் தாக்கூர் ராகுல் காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் இப்போ டெல்லி தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் செல்வ பெருந்தகை கூட பார்க்க முடியாது. மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையால் கூட பார்க்க முடியாது. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் போய் பார்க்கலாம். அப்படி இந்த சேர்க்கை இருக்குல்ல, இவங்களை அலோவ் பண்ணுறது, இதில் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ அவருக்கு ஒரு புது சேலஞ்ச் ஒன்று உருவாயிருக்கு, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒன்று. அதுவும் ராகுல் காந்திக்கு தான் பெரிய டேமேஜாக இருக்கும், பிஜேபிக்கு அது சகாயம் தான் பண்ணும். யோசிச்சு பாருங்க, அது யாரை உடைப்பாங்க? பாஜகவுக்கு எதிரான மனோநிலையில் இருப்பவர்களின் ஓட்டை ஒரு புது கட்சி எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா அது நேச்சுரலா அப்படி ஒரு கட்சி இல்லைன்னா அந்த ஓட்டெல்லாம் காங்கிரஸ்க்கு வர வேண்டிய ஓட்டு. காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைத்தால் அங்க வர வேண்டிய ஓட்டு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா பார்லிமெண்டரி எலெக்ஷன் 24ல ஆன்டி கவர்னன்ஸ் ஓட்டு இப்ப மாறும், அவ்வளவுதான். நீங்க யூபியில ஒரு நல்ல ரிசல்ட் லாஸ்ட் டைம் காட்டியிருக்காங்க 24ல. அப்போ 29ல அதை இந்த ஓட்டெல்லாம் நம்ம கொண்டு வரலாம், மொபிலைஸ் பண்ணலாம்னு சூழல்ல இப்படி ஒரு கட்சி வந்திருக்கு. இந்த நிலைமையில தன்னுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர், இன்ஃபேக்ட் அது இப்போ அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரியதுன்னு பார்த்தா, திமுக இருந்த இடத்தை தமிழக வெற்றி கழகத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. ஓகே, கணக்கீட்டின் அடிப்படையில் அதை சரின்னே வச்சுப்போம். ஆனால் அந்த இடத்துல
ரொம்ப ஸ்ட்ராங்கா பிஜேபிக்கு எதிராக பேச வேண்டிய கட்சிக்கு ஒரு தேவை இருக்குல்ல. இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு. விஜய் அவர்கள் அந்த இடத்துல நகர்வாரா? இன்னும் ஒத்துக்கவே இல்ல. அது ஒரு பாயிண்ட். அந்த ஆஃபரை வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல, கூட்டணிக்கு வர்றது இருக்கட்டும், வீட்டுக்கு வாங்கி சிக்கன் மட்டன்லாம் வாங்கி வச்ச வீட்டுக்கு போல, விருந்துக்கு போல. அவர் அந்த அளவுக்கு கவனமா பிச்சுட்டு வர்றாங்க. அதன் பிறகும் கூட பல்வேறு விஷயங்கள்ல 100 நாள் வேலை திட்டம் இன்ன வரைக்கும் டிவிகே சைட்ல இருந்து ஒரு இது வரல. தலைமையில் அவர்கிட்ட பாதிக்கு பாதி ஒதுக்கீட்டை குறைக்கிறாங்க. ஸோ இவங்க வலுவா எதிர்க்க வாய்ப்பு இல்லாத ஒரு கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இந்த நம்பரை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பரை வச்சு அதன் பிறகு பாராளுமன்ற நடவடிக்கைகள்ல இவங்க வந்தாங்கன்னா மட்டும் பாஜகவை என்ன எதிர்ப்பாங்க? கண்டிப்பா. டிவிகேவனோட அரசியல் எப்படி இருக்கும்னா 29 தேர்தல் வரை இவங்க காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில சேரவே மாட்டாங்க. தேசிய அளவில் சேரவே மாட்டாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல பாஜக தோற்கும்னு தெரிஞ்சா வேணா காங்கிரஸ் கூட்டணியில சேரலாம். அதன் பிறகும் கூட ஏதாவது எப்படியும் கூட்டு வெளிப்படும் இல்லையா? இப்போ 2029 தேர்தல் யாரை முன்னெடுத்து பயணிக்க போறாங்க? ஒண்ணு காங்கிரஸா அல்லது வலதுசாரியா? அந்த இடமெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பா விஜயோட அரசியல் வெளிச்சத்துக்கு வந்தே தெரியல. எனக்கு தெரிஞ்சு விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இந்த அடுத்த 2-3 வருஷத்தை எப்படி தாட்டுவாங்கன்னு. கண்டிப்பா நல்ல விஷயம். ஆக்சுவலி இப்போ திருமாவளவனோட பாலிடிக்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் திமுக இந்திய கூட்டணியில் இல்லைன்னு வருத்தப்படுறாரு, இன்னொரு பக்கம் திமுக அவுட் தாவேகா இன் இப்படி பேசுறாரு. அவரோட சூழலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அவருக்கு அடுத்து இருக்கிற ஆட்கள் அவருக்கு ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். கணக்கு நான் என்னோட இதுவாக சொல்லலை, நான் ஒரு தரவுகளின் அடிப்படையில் சொல்லலை. இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸாக அவங்க பார்க்குறாங்க கட்சி கீழ்மட்ட தலைவர்கள்னு நான் அனுமானிக்கிறேன். ஏன்னா இவர்கள் நம்பி இருந்த ஓட்டு மைனாரிட்டி, இந்த ஓட்டு நம்மக்கிட்ட இல்லை, தலித் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு நம்மக்கிட்ட இல்லை, அதுதான் டிவிகே சைடு மைக்ரேட் ஆயிருக்கு. ஸோ தட் நம்ம வலுவாக அரசியல் செய்வதற்கான களம் இல்லை. இப்போதே ஒரு ஜெயிக்கிற அலையன்ஸ் கூட இருந்துட்டு அதனுடைய மேக்சிமம் பெனிஃபிட்டை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கலாம். நான் சிலர்கிட்ட பேசி பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்தது என்னன்னு சொன்னால், திருமாவளவனுக்கு பிறகு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அல்லது அவர் ஆக்டிவாக இப்போவே அவரை ஜூஸ் எடுக்கிற மாதிரி பிச்சு எடுக்கிறாங்க. அவர் வெளியிலலாம் போனாலே அவர் இருக்கிற மேடையிலேயே மற்றவர்கள் ஏற முடியாது, கெஸ்ட் எல்லாம் ஏற முடியாது, திம்னு ஏறிப்பாங்க. அவரே கடுப்பாயி அடித்த கதையெல்லாம் உண்டு ஏறினதெல்லாம். அவர் ஒருத்தர் தான் அந்த இடத்தினுடைய பிரெயின் அண்ட் இது பேக் போன்னு வச்சுக்கலாம். அவர் அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸை நடத்த முடியாத ஓய்வு பெறும்போது கட்சி இதே அளவு வலுவோடு இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போவே அவருடைய வயது இவருடைய தடுமாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வயது மட்டும் இல்லை, ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க, என்னோட குற்றச்சாட்டே. அது திருமாவளவன் ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இங்கே இங்கேன்னு ஒரு இதில் ஒரு பயணத்திட்டம் போக முடியாமல் எல்லாராலையும் அணுக முடிஞ்சு எல்லார வீட்டு விசேஷத்துக்கும் போய் அவரே சொன்னது தான், எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸே இல்லை, தனிப்பட்ட நேரமே இல்லை அப்படின்றது. இப்படி ஸ்குவீஸ் பண்ணிட்டாங்கும்போது இது ஃபர்தராக இது எப்படி இருக்குங்கிற எதிர்காலம் குறித்து அவநம்பிக்கை கீழ்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு உருவானா அவங்க என்ன செய்வாங்க? ஆட்சியில் இருக்கிற கட்சியோட நம்ம இணக்கமாக போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னு அதை இன்டைரக்டாக சில சமயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இதனோட சாய்ஸில் ஒரு கூட்டு முடிவு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் டிவிக்கு கூட தான் இருக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, விசிகாவை ஒரு துடிப்பாக வச்சிருந்தது எது? அவர்களுடைய அவங்க முன்னெடுத்த அரசியல் தான். ஒரு முற்போக்கு அரசியலை அவர்கள் முன்னெடுத்தார்கள். ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அரசியலை, வெறுமனே தலித்துகளுக்குன்னு மட்டும் சொல்லணும், அவங்க தான் நிறைய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கான அரசியலை அவர் தான் ரொம்ப அந்த குரலை ரொம்ப ஓங்கி ஒழிச்சது அவர். கண்டிப்பாக. அதே போல் திருநங்கைகளுக்கான உரிமையிலிருந்து ஒரு முற்போக்கு அரசியலை பேசணும்னு சொன்னால் திருமாவளவனை நீங்கள் புறக்கணிச்சுட்டு பேச முடியாதுங்கிற அளவுக்கு தான் அவருடைய அரசியல் கடந்த 10-15 வருஷங்களில் இருந்தது. அப்படி இருக்கிறவர் இதே அளவு துணிச்சலோடு முரட்டுத்தனத்தோடு தாவேகா ஆட்சியில் அரசியலை நடத்த முடியாது. திமுகவை எதிர்த்த மாதிரி ஏன்னா பிரயோஜனமே இல்லை. நீங்க சிம்பிளா 2 நாள்ல முதல்வரை சந்திச்சிடலாம். இதுல சொல்றேன், திமுக அல்லது அவசரம்னா அன்னைக்கு கூட சந்திச்சிடலாம். உதயநிதி ஸ்டாலின்லாம் எடப்பாடி பழனிசாமி மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை தன் கூட மேடையத்தின வரலாறு கூட ரொம்ப குறை. ஆக்சஸ் ஈஸி.
ஆனால் உதயநிதி வந்து இவரோட கட்சி துண்டை வாங்கி தான் தோளில் போட்டுட்டு என்னோட அரசியல் வழிகாட்டின்னு சொன்னார். இந்த மரியாதையோ இந்த ஸ்பேஸோ அவர்களுக்கு டிவிக்கு கிடைக்காது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அந்த முற்போக்கு அரசியலை நடத்துவதற்கான ஸ்பேஸ் எவ்வளோ கிடைக்கும்னு தெரியாது. ஏன்னா அது கேட்டால் புரியுற இடத்துல இல்லையே அரசாங்கம். மக்கள்கிட்ட இருந்து இந்த ரெண்டு அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறதுல தான் அவங்களோட எதிர்கால அரசியல் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் அவங்க வந்து எதிர்கொள்வாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு இதே நெருக்கடி உண்டு. லா அண்ட் ஆர்டர், வேலையின்மை, விலைவாசி உயர்வு, இது எல்லாமே ஒரு கம்யூனிஸ்டுக்கு தினசரி வீட்டை விட்டுட்டு ரோட்டுக்கு வந்து வர வைக்கிற பிரச்சனை. அது அவங்க வெளியே வர்றது எளிது இல்லையா? அவங்க வெளியிருந்து தானே ஆதரவு தராங்க. வெளியில ஆனால் என்ன செய்வாங்க? இப்போ இவங்களை ஆதரிக்கிறாங்கன்னா அடுத்ததும் அப்படித்தானே, அரசு ஆதரிக்கிறாங்கன்னா அடுத்தது அவங்கள்ட்ட தானே கூட்டணிக்கு போக முடியும். தாவேக அரசை ஆதரித்து கொண்டு அடுத்தது வந்து திமுக கூட்டணிக்கு போக முடியாதுல்ல. இப்போ அவங்களும் இந்த இடத்துல வந்து பிழைத்திருப்பதா அல்லது அரசாங்கத்தை சப்போர்ட் எதை காப்பாற்றுறதுங்கிற குழப்பம் அவங்களுக்கும் வரும். இது ரெண்டிலிருந்து இந்த நிர்பந்தத்தை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு பெரும் சுமையாக அவர்களுக்கு இருக்கும். அதனால இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத வந்து அவங்க முன்னெடுத்துட்டு போகிறதுல தேசிய அளவிலான பிரச்சனைகள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலுமே இப்போதைக்கு இவங்க உருவாக்கி இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி வாங்கினார் தெரியுமா? இவரா தர்மத்துக்கு கொண்டு போட்டுவிட்டு முஸ்லீம் லீக் இவங்கெல்லாம் எங்க கூட தான் வரப்போறாங்கன்னு சொல்லி யாரை கேட்டியா என்ன இப்போ லிஸ்ட்ல சேர்த்தன்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் சண்டைக்கு இழுத்து இந்த சிக்கல்லாம் வருதுல்ல, இது இன்னும் ஆம்பிளிஃபை ஆகுங்கிறதா என்னுடைய மதிப்பீடு. இந்த ரெண்டு கட்சிகளும் குறிப்பாக விசிகா, முஸ்லீம் லீக் விட்டுலாம், அது அவங்களோட ஒரு பெயரளவுக்கான கட்சிங்கிற மாதிரி தான் இனி வச்சுக்க முடியும். முஸ்லீம்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறத தொடர்ந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ற பட்சத்தில் அந்த ஸ்டேட்டஸை இழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. ஏன்னா ஆக்டிவா இஸ்லாமியர்களுக்கான உரிமையை பேசுகிற இயக்கங்கள் நிறைய இருக்கு. இது இவங்க எப்படி கண்டினியூ பண்றாங்கன்னா அவர்கள் வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. அதை கூட விட்டுடலாம். பட் விசிகா கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு கடுமையான சவாலை அடுத்த சில மாதங்கள்ல எதிர்கொள்ளணும். எனக்கு என்னுடைய மதிப்பீடு தாவேக அரசாங்கத்தில் இந்த சட்டம் ஒழுங்கோ, இந்த விலைவாசி உயர்வோ, வேலையின்மையோ, முதலீடுகள் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போறதோ எதையும் அவர்களால் சில ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்துறது சாத்தியமில்லை. ஏன்னா இதனுடைய வடிவம் அப்படித்தான் இருக்கு, அடிப்படை கட்டுமானம். அதனால அவங்க கூட இணக்கமாக இருக்கிறதுக்கான சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாகிட்டே இருக்குங்கிறது தான் என்னுடைய மதிப்பீடு.